God wants to tell you, I am going to do it again in your life. ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்ப மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் நான் அந்த அற்புதத்தை செய்ய போகிறேன். Many of us have lost hope. பல பேருக்கு நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் இருக்கிறோம். Lord, can I have a good life again? ஆண்டவரே, மீண்டும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா? We used to be blessed before. நாங்க முந்தின நாட்களில் நல்ல சீரும் சிறப்புமாய் இருந்தோமே. Our life was peaceful. எங்கள் வாழ்க்கை ரொம்ப அமைதலாக இருந்தது. And everything was okay. எல்லாமே நன்றாக தான் போய் கொண்டிருந்தது. But today our life has deteriorated. ஆனா இன்றைக்கு எங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருகிறது. Can I live again? மறுபடியும் நான் வாழ முடியுமா? Can I have peace again? மறுபடியும் அந்த சமாதானம் எனக்கு கிடைக்குமா? Can I be blessed again? மறுபடியும் நான் ஆசீர்வதிக்கப்படுவேனா? Many of you have doubts in your heart. பல பேருக்கு உங்கள் இருதயத்தில் இப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருக்கிறது. Today God wants to give you a prophetic word. ஆனால் இன்றைக்கு தேவன் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை கொடுக்க இருக்கிறார். He says, I will do it again. அவர் சொல்லுகிறார், மறுபடியும் நான் அதை செய்வேன். Jacob's family was broken. யாக்கோபின் குடும்பம் உடைக்கப்பட்டு காணப்பட்டது. Joseph was ostracized. யோசேப்பு தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். God reunited the family. ஆனா அந்த குடும்பத்தை மீண்டும் ஒன்றிணைத்தார் தேவன். I prophesy your family will be reunited. தீர்க்கதரிசனமாய் நான் பேசுகிறேன், உங்கள் குடும்பம் மீண்டும் கட்டப்படும். Your children will come back to you again. உங்க பிள்ளைகள் மீண்டும் உங்க கிட்ட மறுபடியும் வரப்போகிறார்கள். Whatever area in your life you need a flourishing, God is going to give it to you this year. Amen. எந்தெந்த இடத்துல உங்கள் வாழ்க்கையில் இந்த செழிப்பு வேண்டுமோ கர்த்தர் இந்த வருடம் அதை தரப்போகிறார். Will not be a barren tree. நீங்கள் ஒரு பட்ட மரத்தை போல் இருக்க மாட்டீர்கள். All your missed seasons, God is going to bring that fruit back into your life again. எந்தெந்த காலங்கள் தாமதமானதோ நீங்கள் அதை விட்டுவிட்டீர்களோ திரும்பவுமாக அந்த காலத்துக்கு தக்கதாக பழம் காய்த்து பூ பூக்கும்படியாக தேவன் செய்ய போகிறார். Your missed seasons, God is going to restore. எதெல்லாம் காலத்தை நீங்கள் தவறி விட்டீர்களோ எல்லாவற்றையும் மறு சீரமைப்பு செய்ய போகிறார். God is going to make it sprout again. கர்த்தர் மறுபடியும் துளிர்க்க செய்ய போகிறார். Your life is going to come back to life again. உங்கள் வாழ்க்கை திரும்பவுமாக மீண்டுமாக மறுபடியுமாக உயிர்ப்பிக்கப்பட போகிறது. Hosea chapter 14 verse 5 is the prophetic word for this year. இந்த வருடம் ஓசியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தான் தீர்க்க தரிசன வார்த்தை. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மலருவீர்கள். மலருவீர்கள். செழிப்பாயிருப்பீர்கள். You will flourish. Whatever area in your life you need a flourishing, God is going to give it to you this year. Amen. எந்தெந்த இடத்துல உங்கள் வாழ்க்கையில் இந்த செழிப்பு வேண்டுமோ கர்த்தர் இந்த வருடம் அதை தரப்போகிறார். Somebody lift your hands and say amen. Amen. Hallelujah. 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 Wherever you are needing a fresh new beginning, God wants to give it to you this year. Amen. எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஒரு புத்தம் புதிய ஆரம்பம் தேவைப்படுகிறதோ அதை இந்த வருடம் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். Somebody said amen. Amen. Today the title of my sermon is again. என் செய்தியின் தலைப்பு இதுதான், மறுபடியும். God wants to tell you, I am going to do it again in your life. ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்ப மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் நான் அந்த அற்புதத்தை செய்ய போகிறேன். Many of us have lost hope. பல பேருக்கு நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் இருக்கிறோம். Lord, can I have a good life again? ஆண்டவரே, மீண்டும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா? We used to be blessed before. நாங்க முந்தின நாட்களில் நல்ல சீரும் சிறப்புமாய் இருந்தோமே. Our life was peaceful. எங்கள் வாழ்க்கை ரொம்ப அமைதலாக இருந்தது. And everything was okay. எல்லாமே நன்றாக தான் போய் கொண்டிருந்தது. But today our life has deteriorated. ஆனா இன்றைக்கு எங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருகிறது. Can I live again? மறுபடியும் நான் வாழ முடியுமா? Can I have peace again? மறுபடியும் அந்த சமாதானம் எனக்கு கிடைக்குமா? Can I be blessed again? மறுபடியும் நான் ஆசீர்வதிக்கப்படுவேனா? Many of you have doubts in your heart. பல பேருக்கு உங்கள் இருதயத்தில் இப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருக்கிறது. Today God wants to give you a prophetic word. ஆனால் இன்றைக்கு தேவன் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை கொடுக்க இருக்கிறார். He says, I will do it again. அவர் சொல்லுகிறார், மறுபடியும் நான் அதை செய்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Somebody lift your hands and say amen. Amen. Hallelujah. Hallelujah. God wants to prophesy and say, again I will do it. மறுபடியும் செய்வேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். I want you to turn your Bible to Isaiah 58 and verse 8.
ஏசாயா 58 அதிகாரம் 8 வசனத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். The Lord wants to speak to you and say, again I am going to make you sprout. ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் உங்களை துளிர்க்க செய்வேன். How many of you want to say amen? ஆமென். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். Hallelujah. ஹalleluya. The Lord wants to speak to you and say, again I am going to bring the joy back into your life. ஆமென். ஆண்டவர் திரும்பவுமாக ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், மறுபடியும் நீங்கள் இழந்த சந்தோஷத்தை திரும்ப தரப்போகிறேன். Again I am going to bring your family into the blessed place. மறுபடியும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதமான அந்த ஸ்தலத்திற்கு நான் கூட்டி சேர்ப்பேன். How many of you want a miracle again? எத்தனை பேருக்கு மறுபடியும் உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவைப்படுகிறது? In Psalm 85, சங்கீதம் 85 if you read verse 4 and verse 6, 4ஆம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் it என்றால் is the prayer of the saint. அந்த சங்கீதக்காரனின் ஜெபமாக இருக்கிறது. Lord, do it again in my life. மறுபடியும் அதை செய்யும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். Will you not do it again? மறுபடியும் நீர் அதை செய்ய மாட்டீரோ? எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். திருப்பி கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும். சரி. என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? இருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? Somebody lift your hands and say amen. ஆமென். திரும்ப, Lord, will you not revive us again? திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? This is the prayer of every servant of God. எல்லா தேவ ஊழியரின் ஜெபமாக இது இருக்கிறது. Will you not revive us again? மறுபடியும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ ஆண்டவரே? God wants to prophesy over you. உங்கள் வாழ்க்கையின் மேல் தேவன் தீர்க்க தரிசனமாய் பேச விரும்புகிறார். I am going to revive you again. ஆமென். மறுபடியும் தேவன் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். Somebody said hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Again I am going to revive you. மறுபடியும் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். Is there hope in my life? என் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கிறதா? The Lord says, again I am going to revive you. ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் உங்களை உயிர்ப்பிக்க I போகிறேன். have gone into debts, brother. பிரதர், நான் பயங்கர கடன்ல மாட்டிக்கொண்டு இருக்கிறேன். Can God revive me again? மறுபடியும் ஆண்டவர் என்னை உயிர்ப்பிப்பாரா? Will I come out of the debts and have a blessed life? அந்த கடன்ல இருந்து வெளியே வந்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை நான் வாழுவேனா? Again I will do it in your life. மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அதை செய்ய போகிறார். Lord, my family life is in a disarray. ஆண்டவரே, என் குடும்பம் சிதறி போன ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறது. Will my life again be built? மறுபடியும் என் வாழ்க்கை கட்டப்படுமா? Again I will build, saith the Lord. மறுபடியும் நான் கட்டுவிப்பேன் என்று தேவன் Somebody said சொல்லுகிறார். hallelujah. 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 This is the prophetic word that God wants to give you today. இன்றைக்கு உங்களுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை இதுதான். Again I will sprout you back. மறுபடியும் உங்களை துளிர்க்க செய்வேன். Hallelujah. Hallelujah. Can you see this stump here? இந்த இடத்துல இருக்கிற இந்த கட்டையை பாருங்க. This is a tree which was planted in the ground some time back. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நல்ல நிலத்துல வேரூன்றி இருந்த ஒரு மரமாக இது காணப்படுகிறது. For many years this tree was growing and growing. பல வருடங்களாக இந்த மரம் வளர்ந்து வளர்ந்து நன்றாக வளர்ந்திருக்கிறது. But for some reason it was cut. ஆனா ஏதோ சில காரணத்து நிமித்தம் அது வெட்டப்பட்டு காணப்படுகிறது. If you look at the stalk of the tree, இந்த மரத்தின் இந்த அடிப்பகுதியை நீங்க வெட்டப்பட்ட பகுதியை பார்ப்பீர்கள் என்றால் there is no more roots. இந்த இடத்துல வேரே இல்லாம இருக்கிறது. And there is no more branches here. அந்த இடத்துல இன்னும் கிளைகள் காணப்படவே இல்லை. This is from a woodcutter's place. மரங்கள் விற்கப்படுகிற ஒரு இடத்திலிருந்து இது எடுக்கப்பட்டது. It was supposed to be burnt alive. அது உயிரோடையே எரிக்கிறதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. It is supposed to be broken more. அது இன்னும் உடைக்கப்படும்படியாக அது ஆயத்தப்படப்பட்டது. It was supposed to be, thrown into fire. அக்கினியிலே தூக்கி போடப்படுகிறதற்காக அது ஆயத்தப்படப்பட்டது. But I want you to see the screen now. ஆனா கொஞ்சம் இங்க ஸ்கிரீனை பாருங்க. You see,
actually, when we went and searched, all the other trees did not have anything, but this tree alone had life in it. நாங்க மற்ற மரக்கட்டைகளை தேடி பார்க்கும் பொழுது அந்த எதிலையுமே ஜீவன் இல்லாம காணப்பட்டது. ஆனா இந்த மரத்துண்டில் தான் ஜீவன் காணப்பட்டது. Can you see that every other log was dry and gone, but this log alone, do you see life in it? பாருங்க, மற்றது எல்லா கட்டைகளும் உலர்ந்து போய் காஞ்சு போய் காணப்பட்டது. ஆனா இதில் மாத்திரம்தான் அந்த இளம் துளிர் காணப்படுகிறது. So one of my pastors who went and searched for a log like this, when he found this, he brought it to the church. Amen. என்னோட கூட இருந்த போதகர் கடந்து சென்று அவர் தேடி இதை கொண்டு வந்து இங்க கொடுத்தார். It's a miracle. இது ஒரு அற்புதம். The tree is cut off. அந்த மரமே வெட்டப்பட்டு காணப்படுகிறது. It is dead. மரித்து கிடக்கிறது. But God has brought life again. ஆனா ஆண்டவர் திரும்பவுமாக அதற்குள் ஜீவனை துளிர்க்க செய்திருக்கிறார். Somebody lift your hands and say amen. Amen. Can you see this stump? This is the stump that was there that yesterday they picked up from the woodcutter's place. நேற்றைய தினத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட வெட்டப்பட்ட ஒரு மர துண்டாய் இருக்கிறது. I am amazed at how it can sprout again. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது எப்படி இந்த வெட்டப்பட்ட துண்டிலிருந்து துளிர்த்து வருகிறது என்று. Look at the screen, people of God. கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்சம் ஸ்கிரீனை பார்க்கலாமா? How the life can sprout from where you are cut. எந்த இடத்துல வெட்டப்பட்டு இருக்கிறீங்களோ அந்த இடத்திலிருந்து எப்படி ஜீவனை துளிர்க்க செய்கிறார் என்று பார்க்கிறீர்களா? Sometimes when we are thinking everything is dead, சில வேளைகளை நாம் நினைக்கிறோம் எல்லாமே மரித்து விட்டது என்று. God can bring back again. Amen. மறுபடியும் தேவன் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். யாராவது ஒரு சத்தம் ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. 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 பக்கத்துல உள்ள திருப்பி பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் மறுபடியும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். Once again God wants to revive you and do a miracle. God is going to make it sprout again. கர்த்தர் மறுபடியும் துளிர்க்க செய்ய போகிறார். Your life is going to come back to life again. உங்கள் வாழ்க்கை திரும்பமாக மீண்டுமாக மறுபடியுமாக உயிர்ப்பிக்கப்பட போகிறது. Many of us think when our life is cut in some places, பல பேர் நம்ம இப்படியாக நினைச்சுக்கிறோம், ஒரு சில பகுதிகளை நாம் வெட்டப்பட்டு காணப்படும் பொழுது God, will I live again? மறுபடியும் நான் வாழுவேனா ஆண்டவரே? But the Lord says, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், there is a hope for a tree. ஒரு மரத்திற்கு நம்பிக்கை உண்டு. Even if it is cut off, அது வெட்டப்பட்டாலும் when it smells the water, அந்த தண்ணீரின் வாசனை அதை முகரும் பொழுது. Hallelujah. Hallelujah. Turn with me to Job chapter 14. யோபு 14ஆம் அதிகாரம். And I want you to see verse 7 and 8. 7ஆம் 8ஆம் வசனத்தை பார்க்கலாமா? ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. There is a hope for a tree. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். Even if it is chopped off, again it will sprout. அதன் இளம் கிளைகள் துளிர்க்கும். Amen. The young shoots will blossom. அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் என்ன வாசனை? தண்ணீரின் வாசனையினாலே அது துளிர்த்து இளமரம் போல கிளை விடும். கையை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. ஹalleluya. There is a hope for a tree. அந்த மரத்திற்கு ஒரு நம்பிக்கை உண்டு. Even if it is chopped off, அது வெட்டப்பட்டு காணப்பட்டாலும் it will again sprout. திரும்பவும் தழைக்க செய்ய போகிறார். Satan cut you off. பிசாசு உங்களை வெட்டி வைத்திருக்கிறான். People cut you off. ஜனங்கள் உங்களை வெட்டி வைத்திருக்கிறார்கள். So many things that cut you in 2020. 2020ல अनेक காரியங்கள் உங்களை வெட்டினது. But God says, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் 2021, 2021ல I will make you sprout again. மறுபடியும் உங்களை துளிர்க்க செய்ய போகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. எல்லாரும் சொல்லுங்க, மறுபடியும். Again. திரும்ப தழைக்கும். Again you will sprout. Can you underline that place? Again it will sprout. திரும்ப தழைக்கும்.
This is the prophetic word. God says, again I will do it. மறுபடியும் செய்வேன் என்று தீர்க்கதரிசன வார்த்தையாக ஆண்டவர் சொல்லுகிறார். Again it will sprout. மறுபடியும் நீ தழைப்பாய். The roots are dead. வேர்கள் மரித்திருக்கிறது. The stump is dead. அந்த மரக்கட்டையும் மரித்திருக்கிறது. But where is life coming? ஆனா எந்த இடத்திலிருந்து ஜீவன் வருகிறது? Life comes from the Lord Elohim. எலோஹீம் இடத்திலிருந்து ஜீவன் இறங்கி வருகிறது. You know who is Elohim? எலோஹீம் யார் என்று He தெரியுமா? is the creator God. அவர்தான் உருவாக்கினவர். He can bring live things from dead things. மரித்த காரியத்திலிருந்து உயிரோடு தேவன் எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். God can create Isaac from dead Sarah's womb. மரித்த சாராளின் கர்ப்பத்திலிருந்து உயிரோடு இருக்கிற ஈசாக்கை உருவாக்க வல்லவராய் இருக்கிறார். Somebody shout hallelujah. Hallelujah. From the dead womb of Elizabeth, God can raise a prophet called John the Baptist. எலிசபெத்தின் மரித்த கர்ப்பத்திலிருந்து தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானனை எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். How many people want to shout amen? Amen. Hallelujah. 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 And God wants to let you know, கர்த்தர் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய காரியம் இதுதான். nothing is impossible with me. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. You see here in Job 14, யோபு 14ஆம் அதிகாரத்தில் Job has a question. யோபு இப்படியாக ஒரு கேள்வி அவர்கிட்ட இருக்கிறது. Lord, I will wait till my change comes. ஆண்டவரே, என் மாற்றம் வரும் வரை நான் காத்திருப்பேன். You see here it is prophesied about how a tree will live again. இந்த இடத்துல தீர்க்க தரிசனமாக எப்படி ஒரு மரம் மீண்டும் உயிரோட வரும் என்று போடப்பட்டிருக்கிறது. What is Job's reply in 14? 14ஆம் வசனத்தில் யோபின் பதில் என்ன? மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ? Can man live again? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் அப்படி காத்துட்டு இருக்கீங்க? How many of you are waiting like that? எனக்கு மாறுதல் எப்போ வரும் என்று காத்து கொண்டிருக்கிறேன். Lord, I'm waiting when my change will come. Somebody said amen. Amen. Hallelujah. Hallelujah. I am waiting for my change ன்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. Amen. Hallelujah. Hallelujah. I want to prophesy your change is coming this year. உங்கள் மாற்றம் இந்த வருடம் வருகிறது. I said your change is coming this year. உங்க மாற்றம் இந்த வருடம் வருகிறது. I prophesy that your change is coming this year. தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன், இந்த வருடம் உங்கள் மாற்றம் வருகிறது. Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். How did this life sprout again? எப்படி இந்த ஜீவன் மீண்டுமாக வந்தது? The dew of the early morning, அதிகாலையின் பனி. இந்த பனி காலத்துல செத்துப்போன இந்த மரத்துக்கு மேல அந்த ஈரப்பதம் வந்து படிஞ்ச உடனேயே செத்த மரத்துல இருந்து மறுபடியும் ஜீவன் எழும்பி விட்டது. Amen. As the wetness of the dew came upon the dead tree, once again the life started to sprout again. How many of you want to say amen? Amen. Your life is a tree. உங்கள் வாழ்க்கை ஒரு மரத்தை போல் ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. When your hope is delayed, உங்கள் நம்பிக்கை தாமதமாய் கொண்டிருக்கும் பொழுது, you almost feel like you are dead. நீங்க இப்படியாக யோசிப்பீங்க, நீங்க ஒரு மரித்த சூழ்நிலைகளுக்குள் கடந்து செல்வீர்கள். But let me prophesy. ஆனா தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன், மறுபடி துளிர்க்கும்படி, again to sprout. நெடுநாள் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். வேண்டினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். Amen. Your Proverbs 13:12. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Proverbs 13:12 says, நீதிமொழிகள் 13:12 சொல்லப்படுகிறது. Hope deferred makes the heart sick. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். But when the desire comes, விரும்பினது வரும் பொழுதோ it is a tree of life. ஜீவ விருட்சம் போல் இருக்கும். Somebody lift your hands and say amen. Amen. Hallelujah. Hallelujah.
My dear children of God, என் அன்பான தேவ பிள்ளைகளே, the Lord says you will become not just a tree, you will become a tree of life. Amen. நீங்கள் வெறும் மரம் அல்ல, நீங்கள் ஜீவ விருட்சத்தின் மரமாய் தேவன் மாற்ற போகிறார். That means there will be life in you. அப்படி என்றால் உங்களுக்குள் அந்த ஜீவன் இருக்க That போகிறது. means you will bear fruit. நீங்கள் கனி தருகிறவர்களாய் இருக்க That means you will போகிறீர்கள். bring flowers. நீங்கள் பூ பூக்கிறவர்களாய் You இருப்பீர்கள். will not be a barren tree. நீங்கள் ஒரு பட்ட மரத்தை போல் இருக்க மாட்டீர்கள். All your missed seasons, God is going to bring that fruit back into your life again. எந்தெந்த காலங்கள் தாமதமானதோ நீங்கள் அதை விட்டு விட்டீர்களோ திரும்பவுமாக அந்த காலத்துக்கு தக்கதாக பழம் காய்த்து பூ பூக்கும்படியாக தேவன் செய்ய போகிறார். Your missed seasons, God is going to restore. எதெல்லாம் காலத்தை நீங்கள் தவறி விட்டீர்களோ எல்லாவற்றையும் மறு சீரமைப்பு செய்ய போகிறார். Hope is very important. நம்பிக்கை என்பது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப How முக்கியம். many of you want to say amen? ஆமென். In this last year, கடந்த வருடம் all those who had a hope, யார் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருந்ததோ their hope has been strengthened by miracles. அற்புதங்களின் மூலமாக அவர்களின் நம்பிக்கை உறுதிப்பட்டது. Their hope has not been cut off. உங்க நம்பிக்கை வெட்டப்படவில்லை. நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. Amen. Definitely you have a hope. Your hope will never be cut off. Somebody lift your hands and say amen. Amen. If there is a hope for a tree, ஒரு மரத்திற்கே அந்த நம்பிக்கை இருக்கும் என்றால் how much more hope should be there for our life? நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவாக நாம் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. Amen. How much more hope we should have? நமக்குள்ள எவ்வளவு நம்பிக்கை இருக்க வேண்டும். Do not worry if you have fallen down. நீங்க கீழே விழுந்தா கூட பரவாயில்ல, நீங்க கவலைப்பட வேண்டாம். God says again I will make you to rise up. ஆண்டவர் சொல்லுகிறார் மறுபடியும் உங்களை நிமிர்ந்து நிற்க செய்வேன். Read for me Proverbs 24 verse 16. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Proverbs 24:16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். Amen. துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். Somebody lift your hands and say amen. Amen. Turn to your neighbor and say even if I fall I will rise up. நான் கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க விழுந்தேன் ஆனா எழுந்தேன். I fell down but I got up. ஃபேமஸான ஒரு டயலாக் தெரியுமா? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? Many people think when we fall we will fall forever. பல பேர் நினைச்சுக்குவாங்க நம்ம ஒரு தடவை விழுந்துட்டோம்னா எப்போதுமே காலத்துக்கும் இப்படியே விழுந்து போன நிலைமையிலேயே இருப்போம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. But they never know. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியாது. This is not a fall towards death. This is a fall towards learning. Amen. இது மரணத்துக்கு ஏதுவான விழுதல் அல்ல, இது ஒரு வாழ்க்கையின் படிப்பினைக்கு ஏதுவான ஒரு விழுதலாக காணப்படுகிறது. Hallelujah. Hallelujah. Somebody lift your hands and say amen. Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நான் மறுபடியும் எழும்புவேன். Once again I will rise up. ஏன் தெரியுமா? உங்களை என்னை கர்த்தர் நீதிமான் என்று அழைக்கிறார். You know why God calls us as righteous ones? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற மறுபடியும் உன்னை எழும்பச் செய்வேன். Amen. God wants to tell you once again I'm going to raise you up. How many of you want to say amen? Amen. In Joshua chapter 7 verse 10. யோசுவா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் Joshua is now lying down face flat. யோசுவா முகம் குப்புற கீழே விழுந்து He கிடக்கிறார். is crying to the Lord. ஆண்டவர் கிட்ட இப்படியாக அழுது கொண்டு இருக்கிறார். Lord, we had a great victory in Jericho. எரிகோல ஒரு பெரிய ஜெயத்தை எடுத்தோமே ஆண்டவரே. But a small city called Ai. ஆனா இந்த சிறிய பட்டணமாகிய ஆயி பட்டணத்தில் Why did we face a loss? ஏன் அந்த இடத்துல பயங்கர இழப்புகளை நாங்கள் Why சந்தித்தோம்? did we face a big battle loss? ஏன் பெரிய ஒரு தோல்வியை நாங்கள் அந்த இடத்தில் சந்தித்தோம்? Why did my people die? ஏன் என் ஜனங்கள் அந்த இடத்துல மரித்தார்கள்? Distressed in his heart, இருதயத்துல மிகவும் சோர்ந்து போனவராய் he lied down. கீழே படுத்து கொண்டிருக்கிறார். முகங்குப்புற படுத்துட்டார். He was just falling face down. Some of us are like that today. சில பேர் அப்படிதான் இருக்கிறோம்ல இன்னைக்கு. Lord, why is this happened to me? ஆண்டவரே எனக்கு மாத்திரம் ஏன் இந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது?
Joshua is a warrior. யோசுவா ஒரு யுத்த வீரர். He always takes a stand before the people. எப்பொழுதுமே ஜனங்களுக்கு முன்பாக உறுதியாய் நிற்கிற ஒரு But மனுஷன். when failure comes, ஆனா வாழ்க்கையில் தோல்விகள் வரும் பொழுது he was not able to stand. அவரால் அந்த இடத்துல நிற்க முடியவே Not able to stand before God, not able to stand before people. தேவனுக்கு முன்பாகவும் நிற்க முடியல, ஜனங்களுக்கு முன்பாகவும் நிற்க முடியவில்லை. When failures come, வாழ்க்கையில் தோல்விகள் வரும் பொழுது many times we fall. பல வேளைகளை நாம் இப்படிதான் விழுந்து கிடக்கிறோம். Many times we just want to lie down. பல வேளைகளை நாம் இப்படியே விழுந்தே கிடக்க வேண்டும் என்று We யோசிக்கிறோம். want to sleep. நாம் தூங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். We want to hide away from people. ஜனங்களை பார்த்து நாம் மறைந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். But God says, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், Joshua, யோசுவா, why are you lying down நீ like this? ஏன் கீழே இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கு? Arise. எழுந்திரு யோசுவா. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Amen. Hallelujah. Hallelujah. God told Joshua, arise. ஆண்டவர் யோசுவா கிட்ட இப்படியாக சொல்லுகிறார், எழுந்திரு. எழுந்திருன்னா ஏற்கனவே நின்னுட்டு இருந்தவங்க கீழே விழுந்தவங்கள தான் எழுந்திருன்னு சொல்ல முடியும். Amen. உங்களை பார்த்து கர்த்தர் இந்த வேளையில சொல்றார், எழுந்திரு. Amen. God is looking at you and telling you, rise up again. Somebody lift your hands and say hallelujah. 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 I will stand in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால நான் நிற்பேன். God told Joshua, யோசுவா, find that Hagar. ஆகானை நீ கண்டுபிடிக்க வேண்டும். There is a Hagar in your camp. உங்க பாளையத்துக்குள் ஒரு ஆகான் காணப்படுகிறான். He is the reason for your failure. உங்கள் தோல்விக்கு அவன்தான் காரணம். He is the reason that you had a loss. உங்கள் தோல்விக்கு இழப்புகளுக்கு அவன்தான் காரணம். Remove that Hagar. அந்த ஆகானை உன் பாளையத்திலிருந்து I வெளியே will எடு. bring back the life that was lost. நீ இழந்த அந்த ஜீவனை நான் உனக்கு திரும்பவும் மறுபடியும் தருவேன். Somebody lift your hands and shout a bigger amen. Amen. Hallelujah. Hallelujah. God said, remove that Hagar. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகானை விலக்கு. Today God wants to let you know, ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய காரியம் I இதுதான். want to sprout you. நான் உன்னை துளிர்க்க செய்ய போகிறேன். But you got to remove the thorns. ஆனா அந்த முள்ளுகளை அகற்றிவிட. Remember last week I was speaking about how the lily among the thorns cannot grow. கடந்த வாரம் நான் பேசிக் கொண்டிருந்தேன், அந்த முள்ளுகளுக்குள்ள இருக்கிற லிலி புஷ்பம் எப்படியாக அது மலர முடியாமல் தவிக்கிறது என்று. You got to remove some thorns from your life. உங்கள் வாழ்க்கையிலிருந்து சில முட்களை அகற்ற வேண்டும். You got to remove some evil people from your life. உங்கள் வாழ்க்கையிலிருந்து தீமையான மனுஷர்களை நீங்கள் விலக்க வேண்டும். You got to remove some chatting from your life. உங்கள் வாழ்க்கையில சில பேசிக்கிட்டே இருக்கிற சில காரியங்கள், வாட்ஸ்அப் சாட் எல்லாவற்றையும் நீங்கள் அகற்ற வேண்டும். You got to remove some scenes that you see with your eyes. உங்கள் கண்களினால பார்க்கிற சில காட்சிகளை நீங்கள் அகற்ற வேண்டும். You cannot be in the old way and expect God to raise you up. நீங்கள் பழைய வாழ்க்கையிலேயே வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் உங்களை திரும்பவுமாக எழும்பி நிற்க வைக்க நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. Something has to die for something new to be birthed. உங்களுக்குள்ள சில காரியங்கள் மரிக்க வேண்டும், அப்பொழுதுதான் சில காரியங்கள் உயிரடைய முடியும். Hagar has to die so that victory can be won. ஆமென். ஆகான் மரிக்க வேண்டும், அப்பொழுதுதான் ஜெயம் எழுந்திருக்க முடியும். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நீங்க மறுபடியும் எழும்பணும்னா ஆகான் விழணும், அப்பதான் நீங்க எழும்ப முடியும். Amen. Once again, if you want to rise up, the Ahan has to die, then only you can rise up. In your life something has to be put a full stop. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். You cannot do it in 2021. நீங்க 2021ல அந்த காரியத்தை தொடர்ந்து செய்ய முடியாது. Till 2020 Hagar could have traveled with you. 2020 வரைக்கும் ஒருவேளை அந்த ஆகான் உங்களோட கூட பயணம் செய்து கொண்டிருக்கலாம். Who is Hagar? ஆகான் என்பவன் யார்? What was his mistake? அவனுடைய தவறுதல் என்ன? God told don't take anything from Jericho. எரிகோலிருந்து எந்த பொருளையும் எடுக்காதன்னு சொல்லி ஏற்கனவே ஆண்டவர் சொன்னார். But Hagar was filled with lust for the worldly things. உலக பிரகாரமான பொருள்களின் மேல் இச்சை கொண்டபடியினால் In Joshua 7:21 யோசுவா 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் he picked up a Babylonian blanket, ஒரு பாபிலோனிய சால்வையை அவன் எடுக்கிறான். 200 shekels of silver, 200 ஷேக்கல்
ஷேக்கல் வெள்ளியை எடுக்கிறான், 50 shekels of gold. 50 ஷேக்கல் பொன்னை எடுக்கிறான். And the Bible records வேதம் இப்படியாக எழுதப்பட்டு he சொல்லப்படுகிறது, lusted for it and he took it. அவன் இச்சித்து அதை எடுத்துக்கொண்டான். There is no harm in getting a blessing according to the will of God. தேவ சித்தத்தின் பிரகாரம் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது தவறல்ல. Anything which comes naturally is a blessing. இயற்கையாக வருகிற காரியங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. But anything which comes out of lust is a curse. ஆனா இச்சையினால் வருகிற காரியங்கள் சாபமாய் முடியும். Your job is a blessing. உங்கள் வேலை ஒரு ஆசீர்வாதம். Stealing is a curse. திருடுவது சாபம். Your wife is a blessing. உங்கள் மனைவி ஒரு ஆசீர்வாதம். Extramarital affair is a curse. ஆனா வேறு விதமான உறவுகளை வைத்துக் கொள்வது சாபமாய் இருக்கிறது. Pornography is a curse. தேவையில்லாத அசிங்கமான படக்காட்சிகளை பார்ப்பது சாபம். Evil spirit movies, if you watch, it is a curse. அசுத்த ஆவிகள் நிறைந்த படங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அது சாபம். Today the world wants to push curse into your life. இன்றைக்கு இந்த உலகம் பாருங்க இந்த சாபமான காரியங்களை உங்களுக்குள் திணிக்க விரும்புகிறது. அதனால தான் பிசாசெல்லாம் இப்போ ஃபன்னியா இருக்குது, ரொம்ப அழகா இருக்குது. That's why அந்த காலத்துல நாங்கெல்லாம் சின்ன வயசுல பார்க்கும்போது பிசாசெல்லாம் வந்து வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம், மூஞ்சி ஃபுல்லா அப்படியே முன்னாடி முடி இருக்கும், அதை பார்த்தாலே எல்லாத்துக்கும் பயம் வரும். இப்போ இருக்கிற பிசாசெல்லாம் லிப்ஸ்டிக் போட்டு நல்லா மேக்கப் போட்டு வந்து அழகான பிசாசை காமிக்கிறாங்க. அதை பார்த்து எல்லா பசங்களும் சந்தோஷமா இருக்காங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்ன்றாங்க. அந்த பிசாசை பிடிக்கும்னு சொல்றாங்க. You are actually making somebody to like an evil spirit, I say. அசுத்த ஆவியை பிடிக்கும்னு சொல்றாங்க. See, if I want to do a Christian movie, I need the blessing of Jesus Christ. Amen. எனக்கு ஒரு கிறிஸ்தவ படம் செய்ய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களோடு நான் அதை செய்ய வேண்டும். If somebody wants to do a evil spirit movie, he really needs the help of the evil spirit. படத்தை எடுக்கணும்னா அந்த பேயோட உதவி இல்லாம அதை எடுக்க முடியாது. When I am preaching about God, I am in a covenant with God. If somebody is going to preach about Satan, he is under covenant with Satan. ஆமென். தேவனை நான் பிரசங்கிக்கிறேன் என்றால் நான் ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கையின் உறவுல இருக்கிறேன். யாராவது ஒருவர் பிசாசை பத்தி பேசுறாங்கன்னா அந்த பிசாசோட உடன்படிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். Be very careful, we are in the last days. கவனமாக இருங்க, நம்ம கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். Do you know the vaccine that they are putting இவங்க போடுற வேக்சினை பத்தி உங்களுக்கு தெரியுமா? can alter your DNA? உங்க டிஎன்ஏவையே மாற்ற முடியும். It can make a permanent damage to your DNA, நிரந்தரமான பாதிப்பை கொண்டு வரக்கூடும் to your immune system. உங்க இம்யூன் சிஸ்டம்க்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வர்ற இம்யூன் சிஸ்டம்க்கு. நம்மெல்லாம் ஏற்கனவே கொரோனாவை ஜெயிச்சு உயிரோட இருக்கிறோம். Amen. Already we have one corona and we are still alive by the grace of God. இப்போ ஏன் கேள்வி என்னன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம இம்யூன் சிஸ்டம் ஜெயிச்சிருச்சே, திருப்பி எதுக்கு எனக்கு ஒரு வேக்சின்? Amen. Already our immune system has won. Why do I need a vaccine again? அந்த வேக்சின் போட்டாலும் அந்த வேக்சினை போட்டவங்களை எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியுமா? If you take that vaccine, wherever you are, they can find you. அதுக்குள்ள அந்த மாதிரி ஒன்னு வச்சிருக்காங்க. They have a chip, something is there inside. எதுக்காக வச்சிருக்காங்க? You know why they have placed it அப்போதான் inside? ரெண்டாவது வேக்சின் போடணும்னு. இப்போ வந்து எப்படி உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து அடுத்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்றாங்களோ அதே மாதிரி ரெண்டாவது வேக்சின் போடுவாங்க. ரெண்டாவது வேக்சினுங்க எப்படி நான் ஒரு வேக்சினே போதும்னு சொல்லி இருக்கிறவங்களை எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஸ்கேன் பண்ணா உள்ள காமிச்சிடும். ஏற்கனவே போட்ட வேக்சின் போட்டு பையன் வாங்கி இந்த வாங்கிக்கோ, ரெண்டாவது இந்த வாங்கிக்கோ, மூணாவது சொல்றாங்க. அந்த வேக்சின் மூலமாகவே மசிலுக்குள்ள போடுறத அதுக்குள்ள எது வேணா வச்சு அனுப்பலாம், அதுக்குள்ள ஒரு சிப்பே வச்சு அனுப்பலாம். நாளைக்கு உள்ள உங்களை கண்ட்ரோல், உங்களுடைய பிரெயினையே கண்ட்ரோல் பண்றதுக்கு கூட அதுல இருந்து ஒரு சிப்பை அனுப்பி பண்ண முடியும். Amen. They can even place a chip through the vaccine that can control your complete immune system and your brain. The whole world is going towards an imminent last days.
இந்த முழு உலகமும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நேராக இழுத்துக்கொண்டு செல்லப்படுகிறது. We don't need just life, we need the Zoe life of God. ஆமென். நமக்கு சாதாரண வாழ்க்கை ஜீவன் தேவையில்லை, தேவனுடைய அந்த ஜோயே ஜீவன் நமக்கு தேவைப்படுகிறது. Somebody lift your hands and shout a big amen. ஆமென். யாராவது ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த பூமியில சாதாரண ஜீவன் வேண்டாம், எனக்கு கர்த்தருடைய ஜீவன் வேணும்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். Hallelujah. ஹalleluya. Again I will build you. மறுபடியும் உங்களை கட்டுவிப்பேன். Somebody shout hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. நான் மறுபடியும் உன்னை எழுந்து நிக்க வைப்பேன்னு கர்த்தர் சொல்லிட்டார். Amen. God has told you that again I will make you rise up and stand. Somebody lift your hands and say amen. Amen. Hallelujah. Hallelujah. Read Isaiah 14 and verse 1 for me. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோட சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோட கூடிக்கொள்ளுவார்கள். Somebody lift your hands and say amen. Again I will choose Israel. மறுபடியும் நான் இஸ்ரவேலை தெரிந்து கொள்ளுவேன். பின்னும் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டுன்ற இடத்துல ஆக்சுவலா மறுபடியும் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு. Amen. Again I will choose Israel. You are already chosen by God. நீங்க ஏற்கனவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். But somewhere you moved away. ஆனா ஏதோ சில இடங்களில் அவரை விட்டு தூர போய் விட்டீர்கள். But God says again I will choose Israel. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் மறுபடியும் இஸ்ரவேலை நான் தேர்ந்தெடுப்பேன். In 2021 God is going to choose you again. 2021ல ஆண்டவர் மீண்டுமாக உங்களை தேர்ந்தெடுக்க போகிறார். Something big God wants to do today in this world, he is going to do it through you. இந்த உலகத்துல ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறார், அதை உங்கள் மூலமாக செய்து முடிக்க போகிறார். Somebody lift your hands and say amen. Amen. Hallelujah. 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 Isaiah 60 and verse 20. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Isaiah 60 and verse 20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். Amen. உன் துக்க நாட்கள் முடிந்து போ. Somebody lift your hands and say amen. Amen. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு இனி மறைவது இல்லை. Nothing will go away hereof, nothing will hide from me. Never again. இனி ஒருபோதும் அது நடைபெறுவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இனி அஸ்தமிப்பதில்லை. Amen. இதுவரைக்கும் அஸ்தமித்திருக்கலாம், இதுவரைக்கும் வெட்டப்பட்டிருக்கலாம், இனி அப்படி நடக்காதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். God says hereafter these things will not happen. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. Your sun will not go down or your moon will not be hidden. அப்படின்னு என்ன அர்த்தம்? What do you mean by that? நான் மறுபடியும் உன் மேல சூரியனா உதிக்க போறேன்னு அர்த்தம். Amen. It means again I will rise like a sun upon you. யாராவது கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? Hallelujah. The Lord is going to rise as the sun of righteousness upon you. உங்கள் மேல நீதியின் சூரியனாய் தேவன் உதிக்க போகிறார். Hallelujah. 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 The Lord says again I am going to restore everything back to you. ஆண்டவர் சொல்லுகிறார் மறுபடியும் இழந்த எல்லாவற்றையும் நான் திரும்ப தரப்போகிறேன். The palace will be built in its place again. அரண்மனை முன்போல் சிறப்பட்டு கட்டப்படும். Your family will be built again. உன் குடும்பம் மறுபடியும் கட்டப்படும். Again there will be joy in your house. மறுபடியும் சந்தோஷம் உன் வீட்டில் காணப்படும். The sound of the bride and the bridegroom will be heard in your house. உங்கள் வீடுகளில் மணவாளனின் சத்தம் மணவாட்டியின் சத்தம் மீண்டும் கேட்கப்படும். Somebody shout hallelujah. Hallelujah. Again மறுபடியும் I will build your life. உங்கள் வாழ்க்கையை நான் கட்டுவிப்பேன். You will no more be crying. இனிமே நீங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை. Somebody shout amen. Amen. Jeremiah 33 எரேமியா 33ஆம் அதிகாரம் verse 11 onwards. 11ஆம் வசனத்திலிருந்து. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும். இன்னும்னு சொல்ற இடத்துல என்ன தெரியுமா அர்த்தம்? மறுபடியும் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க மறுபடியும்னு சொல்லிட்டேன். மறுபடியும். come on வாசிங்க. மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர்,
அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்புறம் அவர்கள் முன்னிருந்தது போல் இருந்தபடி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் மறுபடியும் அவங்க லைஃப திருப்புவேன்னு கர்த்தர் சொல்றார். And God says once again I will turn their life. The Lord wants to tell you, ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், again you will live in peace. மறுபடியும் சமாதானமாய் சுகித்திருப்பீர்கள். Again I will build your family. மறுபடியும் உங்கள் குடும்பத்தை கட்டுவிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Hallelujah. Hallelujah. Not only that, அது மாத்திரமல்ல, the Lord says all the cities will be rebuilt. எல்லா பட்டணங்களும் மறுபடியும் கட்டப்படும். The Lord says I am going to build Jerusalem back again. எருசலேமை மீண்டுமாக கட்டி எழுப்ப போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். I will build my church again. என் ஆலயத்தை மறுபடியும் கட்டுவேன். It will be greater than the glory of the previous temple. முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்திய ஆலயத்தின் மகிமை பெரியதாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். According to Haggai chapter 2, ஆகாய 2ஆம் அதிகாரத்திலே verses 7 to 9, 7 இருந்து 9 வசனங்களை God வாசிக்கும் is பொழுது going to rebuild the church. ஆண்டவர் ஆலயத்தை மீண்டுமாக கட்டி எழுப்ப And போகிறார். the glory of the latter church will be greater than the glory of the former church. முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் விளங்கும் Again என்று he is going to சொல்கிறார். build the church. மறுபடியும் அவர் ஆலயத்தை He is going to build your life. உங்கள் வாழ்க்கையை கட்ட He is going to build your family. உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப போகிறார். Jacob's family was broken. யாக்கோபின் குடும்பம் உடைக்கப்பட்டு காணப்பட்டது. Joseph was ostracized. யோசேப்பு தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். But God reunited the family. ஆனா அந்த குடும்பத்தை மீண்டும் ஒன்றிணைத்தார் I தேவன். prophesy your family will be reunited. தீர்க்க தரிசனமாய் நான் பேசுகிறேன், உங்கள் குடும்பம் மீண்டும் கட்டப்படும். Your children will come back to you again. உங்க பிள்ளைகள் மீண்டும் உங்ககிட்ட மறுபடியும் வரப்போகிறார்கள். And together you will have harmony in your life. ஒன்றாக சேர்ந்து இசைந்து இணைந்து வாழப்போகிறார்கள். Your husband will come back again. உங்கள் கணவர் மீண்டும் வரப்போகிறார். I prophesy that your husband will come back again. தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன், உங்கள் கணவர் திரும்பி வரப்போகிறார். Jeremiah chapter 30 verse 20. எரேமியா 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya Hallelujah. ஹalleluya. The children will be like before. பிள்ளைகள் முன் போல் இருப்பார்கள். Your family will be like before. உங்கள் குடும்பம் முன்ன இருந்தது போல அவர்கள் இருக்க Your போகிறார்கள். church will be like before. உங்கள் சபை எப்படியாக முன்பாக இருந்ததோ அதே போல சிறப்படும். God is going to restore the joy in your life. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இழந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மீண்டும் தரப்போகிறார். எத்தனை பேருக்கு கர்த்தர் உங்களுடைய லைஃபை நீங்க மறுபடியும் கட்டணும்னு ஆசைப்படுறீங்க? How many of you want that the Lord should rebuild your life again? அதுக்கு தான் பனி மாதிரி உங்க மேல இறங்கி வர போகிறார். That's why he want to come as a dew upon you. எழும்பி நிக்கலாமா? Can we rise up and Again I will look on you with favor. மறுபடியும் உன்மேல் தயவாய் நான் இறங்குவேன். I will be a dew unto you. நான் உன் மேல பனியை போல இறங்கி வர போகிறேன். Hosea chapter 11 verse 9. ஓசியா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், என் உக்கிர கோபத்தின்படி செய்ய மாட்டேன், எப்ராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர், ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். நான் மறுபடியும் எப்ராயிமை அழிக்க மாட்டேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லு. Just lift your hands and say amen. நன்றி அப்பா. Hosea chapter 12 verse 9. ஓசியா 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். These are prophetic words that I am giving over your life. உங்கள் வாழ்க்கையின் மேல் தீர்க்க தரிசன வார்த்தைகளாக நான் இதை கொடுக்கிறேன். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்து, தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதற்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிறது போல திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன். Again
I will make you live in tents. Amen. திரும்பவும் உங்களை கூடாரங்களில் வாசம் பண்ண செய்வோம். You will not be wandering in the wilderness. நீங்கள் வனாந்தரத்தில் அலைந்து திரிவதில்லை. You will live in the tents again. நீங்கள் மீண்டும் மறுபடியும் கூடாரங்களில் வாசம் செய்வீர்கள். The Lord will rebuild your family. கர்த்தர் மறுபடியும் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப The Lord will rebuild your finance. ஆண்டவர் உங்கள் பொருளாதாரத்தை மறுபடியும் The கட்டி Lord will எழுப்ப rebuild your relationship. மறுபடியும் உறவுகளை கட்டி எழுப்ப போகிறார். The Lord will rebuild your life. ஆண்டவர் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப My போகிறார். dear children of God, என் அன்பான தேவ with பிள்ளைகளே, a great burden in my heart, என் இருதயத்துல மிகுந்த பாரத்தோடு I want to bless you. உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். I want to bless you from the bottom of my heart. என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். All your dead things will live again. எல்லா மரித்த காரியங்கள் உயிரடைய செய்யும்படியாக I prophesy தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். those whose kidneys are spoiled யாருடைய கிட்னி எல்லாம் கெட்டு போய் பழுதாய் will போயிருக்கிறது relive again. திரும்பமாக உயிரடைய செய்யும்படியாக All the infected lungs எல்லாம் பாதிக்கப்பட்ட நுரையீரல்கள் will live again. திரும்பமாக உயிர் வாழத்தக்கதாக All the blocked heart arteries எல்லா இருதயத்தின் குழாய்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறதெல்லாம் will relive again. உயிரோடு எழும்பத்தக்க. Lord, I bless your children, Lord. ஆண்டவரே உங்க பிள்ளைகளை நான் I ஆசீர்வதிக்கிறேன். give you glory, Holy Spirit. உமக்கே மகிமை செலுத்துகிறேன் பரிசுத்த I ஆவியானவரே. bless your children. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். Thank you for the prophetic word today. இன்றைக்கு நீர் கொடுத்த அந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்காக நன்றி. Again you will build your children, Lord. மறுபடியும் உங்கள் பிள்ளைகளை கட்டி எழுப்ப போகிறீங்கப்பா. அரண்மனை முன்போல் இருக்கும். Amen. Father, I praise you for this wonderful year of flourishing. அப்பா இந்த செழிப்பான இந்த ஆண்டுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் We ஆண்டவரே. are so thankful to you for your grace upon our lives. அப்பா எங்கள் வாழ்க்கையில் மேல நீர் பாராட்டுகிறது கிருபைக்காக நாங்கள் மிகுந்த நன்றியோடு நிற்கிறோம் ராஜ். There is a hope for the tree. ஒரு மரத்திற்கு ஒரு நம்பிக்கை உண்டு. Even if it is cut off, அது வெட்டப்பட்டாலும், even if the roots are dry, எல்லா வேர்கள் காய்ந்து போனாலும், at the smell of water, அந்த தண்ணீரின் வாசனையினால் it will sprout again. அது மறுபடியும் துளிர்க்கும். Because your favor is coming as a dew on me. ஏனா உங்களுடைய தயவு என்மேல் பனி போல இறங்கி கொண்டிருக்கிறது. This year I will sprout again. இந்த வருடம் மறுபடியும் நான் துளிர்ப்பேன். அப்படி செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. Thank you Lord for you going to do that again. I bless your children. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். Glorify your name. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. In Jesus name I pray. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். Amen. Amen. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி ரூவா ஊழியங்கள் எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org